ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த தை மாதம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வழி பிறக்கக்கூடிய மாதமாக சொல்லப்படுது. இப்போ நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்து பொங்கல் வைக்கிறாங்க, அது சரியா இல்லை எப்படி வைக்கணும்? பொங்கலை நம்ம வரவேற்கும் போது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு சக்தி தான். வீட்டில் கும்பிடுறதை விட்டுட்டு கொஞ்சம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். பிளேட்டில் வச்சுட்டு அந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனும் சந்திரன் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். பால் பொங்கி வந்து தானே நமக்கு அரிசி போட்டு வரும். அது வந்து நம்மளுடைய செல்வ வளத்தை பொங்கி கொடுக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். நம்ம எல்லாருமே வந்து இந்த ஜனவரி மாதம் வந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக நம்ம கொண்டாடுறது வந்து பொங்கல். ஸோ இந்த பொங்கல் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஃபேஷனாக மாற்றிட்டாங்க. நம்ம ஆதி காலத்தில் இருந்த பழக்கம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி ஒரு விஷயமே பார்த்ததில்லை. நம்ம படித்ததுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உழவர் அறுவடை காலம் முடிஞ்சு விவசாயம் பண்ண நெல்லை வந்து சாமிக்கு படைச்சு சூரியனுக்கு வேண்டிக்கிறது தான் இந்த தைப்பொங்கல் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் அந்த பொங்கலுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் எதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? கல்ச்சர் தான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ எல்லாருமே என்னன்னா லீவ் கிடைக்குதா? ஆக்சுவலாக நிறைய பேர் முதல்ல ஊர்லேயே இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, அதுவும் இந்த வாட்டி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வர்றதுனால அப்படியே ஒரு 5 நாள் 6 நாள் டூர் போட்டு வெளியூர் கிளம்பிடுறாங்க. எல்லாருமே லீவுக்காக தான் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு பண்டிகையாக கொண்டு வந்துடுறாங்களே தவிர, முந்தின நாள் நமக்கு வந்து போகின்னு ஒன்று வரும். நம்ம டைம் எல்லாம் அந்த போகிக்கு ஒரு மோளத்தை கொடுத்து உட்கார வச்சு அதை அடிக்க வச்சு ஒரு 3 மணிலேருந்து அந்த சவுண்டு கேட்கும். அதெல்லாம் இப்போ பார்க்க முடியுதா? கிடையாது. அப்படி மீறி யாராவது அடித்தாலும் என்னடா நான்சென்ஸாக இருக்கேன்ற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆகிடுது. மோஸ்ட் அடிக்கிறதுல அதுலேயும் இப்போ நம்ம கவர்மெண்ட் வேறு நிறைய ரூல்ஸ் போட்டுட்டாங்க. பட்டாசே வந்து தீபாவளிக்கு இந்த டைம்ல இருந்தால் இந்த டைம் வெடிக்கணுன்றாங்க. போகி அன்னைக்கு இதெல்லாம் கொளுத்தக்கூடாது, பொல்யூஷன் வந்துடுது, பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்லிடணும். அப்போ எங்கே போச்சு பொல்யூஷன் எனக்கு தெரியல. 25 இயர்ஸ் முன்னாடி பொல்யூஷன் இருந்ததா? அப்பயும் தான் இருந்திருக்கும். அதே பாயை கொளுத்துனாங்க, அதே டயரை கொளுத்துனாங்க, அதே பேப்பரை கொளுத்துனாங்க, எல்லா பழைய பொருட்களையும் வந்து. அப்போ இல்லாத பொல்யூஷன் இப்போ வந்துருமானு ஒன்றும் புரியல. பட் நாள் போக போக நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே இப்போ ஒரு மிஷின் லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரு எந்திரம் ரிலேட்டடாக கடன்னு போகணுன்னு. முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நானே எல்லாம் கூட எங்கள் அம்மா வீட்டு எங்கள் சித்தி வீட்டு சைட்லலாம் ஒரு பானையில் பொங்கல் வைப்போம். எங்களுக்கு வந்து மாடு வச்சுட்டு இருந்ததுனால பெரிய பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் எல்லாமே இருக்கும். பட் எங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் வீடு இருந்தால் கூட பால்கனியில் அந்த மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பானை வச்சு நாங்கள் பொங்கல், அப்படி இல்லைனாலும் பாத்திரத்தில் வச்சாவது பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம். நம்ம இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம்ன்றதே வந்து முதல் மாதம். மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு பாட்டும் இருக்குது. அது ஒரு பழமொழியும் இருக்குது ஃபேமஸாக. இந்த தை மாதம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வழி பிறக்கக்கூடிய மாதமாக சொல்லப்படுது. இந்த அறுவடை விவசாயம் அறுவடை பண்ணி அவங்களுக்கு அதை விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபம் அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் அன்று நம்ம சூரியனை, அதான் சொன்னேன், சூரியனை ஒளி கிரகம், சக்தி கொடுக்கக்கூடிய கிரகம், ஆரம்ப கிரகம். 9 நவகிரகம் இருந்தாலும் முதல் கிரகமாக யாரை சொல்கிறோம்னா சூரியனை தான் சொல்கிறோம். அவர் தான் முதலும் அவர் தான், ஆதியும் அந்தமும் அவர் தான். ஸோ அவரை பேஸ் பண்ணியே வரக்கூடிய இந்த பொங்கல் நமக்கு சக்தியை கொடுக்கும். இந்த பொங்கலை நம்ம வரவேற்கும் போது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு சக்தி தான். ஸோ எல்லாருமே சிம்பிளாக நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்களோ எதில் வைக்கிறீங்களோ எதில் வேணாலும் வச்சுக்கோங்க.
வீட்டில் கும்பிட்றதை விட்டுட்டு கொஞ்சம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். பிளேட்டில் வச்சுட்டு அந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. ஓகே. நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை கூட ஒரு 11 முறை இல்லை 7 முறை ஓகே. அதை சொன்னாலே போதும். நமக்கு சூரியனோட சக்தி கண்டிப்பாக வேணும். நான் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னன்னா, சந்திரனை எப்படி சூரியனும் சந்திரன் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஓகே. நம்ம மற்ற கடவுளையாவது சிலையா போய் பார்க்குறோம். உயிர் இருக்கா உயிர் இல்லையான்றது நம்ம உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் சூரியனும் சந்திரனும் அப்படி கிடையாது. நம்ம நிற்கும் போதே அவரை உணர்றோம். சூரியன் ரொம்ப சூடாக இருந்தால் உடம்புல படுது, சந்திரன் ரொம்ப மிட் நைட் போச்சுன்னா கூலிங்காக இருக்கு. ஸோ நம்ம உணரக்கூடிய கடவுளை வரவேற்போமேன்ற. ஓகே. அதை பண்ணலாமே. பொதுவாக இந்த பொங்கலுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும், கரெக்டாக எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும்? ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக நம்ம பழகிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்து பொங்கல் வைக்கிறாங்க. அது சரியா இல்லை எப்படி வைக்கணும்? நல்ல நேரம் பார்த்து தான் பொங்கல் வைக்கணும். ஏன்னா அந்த பொங்கல் பொங்குறதுல கூட சில விஷயம் சொல்லுவாங்க. இதில் எங்களோட குருநாதர் சர்க்குரு வெங்கடரமண சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு சென்னையிலே ரெட் ஹில்ஸ்லேயே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போகி அன்று நமக்கு திருநூறு கொடுப்பாங்க. அது வந்து பல காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், வெளியில் தெரியல. ஓகே. போகி அன்னைக்கு ஒரு திருநூறு கொடுப்பாங்க. அந்த திருநூறு வாங்கிட்டு வந்து நம்ம பொங்கல் அன்று நம்ம என்ன பொங்கல் பானையில் செய்கிறோமோ அந்த பொங்கல் பானை மேலே அந்த திருநூறை ஃபுல்லாக தடவிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் பொங்கல் வைங்க. உங்களுடைய வருடம் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட சித்தர் சொல்லியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த சூரியன் தானே உயிர் ஒளி சக்தின்னு சொன்னேன். அந்த சூரியனுடைய ஃபுல் நம்ம அந்த பொங்கல் வச்சு அப்சர்வேஷன் வாங்கும்போது அதுலேயும் எங்கள் சித்தர் சொன்ன மாதிரி அந்த திருநூறை ஃபுல்லாக அந்த பாத்திரத்து மேலே தடவிட்டு பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் என்று சொல்லப்படுது. ஓகே மேம். பொதுவாக இந்த பொங்கலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்? பொதுவாக நிறைய பேர் வந்து விவசாயிகளுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து அந்த விஷயத்தையே மறந்துட்டு நம்ம ஒரு செலிப்ரேஷனாக நம்ம கொண்டாடுறோம். இன்னென்ன விஷயங்களும் பொங்கல் அன்னைக்கு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னென்ன நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்? தைனாலே உத்திராய புண்ணிய காலம். உத்திராய புண்ணிய காலம் எதை வேணாலும் செய்யலாம், ரொம்ப நல்லது தான். பொங்கல் அன்னைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களால் முடிஞ்சது வசதி வாய்ப்புக்கு ஏற்ப சின்ன புது பாத்திரம் வாங்கிக்குங்க. வருடத்தில் முதல் நாள் எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஒரு பாத்திரம் வாங்கிக்குங்க. இல்லை ஒரு மண் பானையாவது வாங்கிக்குங்க, அதில் பொங்கல் வைங்க. அந்த புது பாத்திரம் வாங்குறோம் பார்த்தீங்களா, மண் பாத்திரம், அது புதிய வாழ்க்கையை கொடுக்குமா நமக்கு. அடுத்தது அதில் பால் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பால் பொங்கி வந்து தானே நமக்கு அரிசி போட்டு வரும். அது வந்து நம்மளுடைய செல்வ வளத்தை பொங்கி கொடுக்குமா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு நம்மளுடைய இனிமையான உறவுகளை இனிமையாக்குமா. நம்ம வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கரும்பு இனிக்கிற மாதிரி உறவுகளையும் இனித்து கொடுக்குமா. அந்த மஞ்சள் கொத்து இருக்குது பார்த்தீங்களா, அது சுகமான வாழ்க்கையும் நம்மளை பாதுகாக்குமா. இந்த 4 ஐட்டம் கண்டிப்பாக நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு வைப்போம். மஞ்சள் வைப்போம், கரும்பு வைப்போம், பால் போட்டு பொங்கல் வச்சு. ஸோ அந்த பானையில் வச்சு நீங்கள் வைக்கும்போது நம்மளுடைய புதுமையான இது நல்ல தொடக்கமாக இருக்கும். இதை வச்சு பண்ணிக்கலாம் நம்ம பொங்கல். இல்லை ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஓகே மேம். பொதுவாக இந்த பொங்கல் வைக்கிறதுக்கான திசை ஏதாவது இருக்கா? சரியாக இந்த திசையில் வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது திசைகள் குறிப்பிட்டு இருக்கா? மோஸ்டாகவே கிழக்கு வடக்கு நல்லது. அதுலேயும் நமக்கு சூரிய பகவான் இப்போ வடக்கு நோக்கி தான் பயணிக்கிறாரு. ஸோ அதை நோக்கிய நம்ம அவருக்காக தான் படையல் போடுறோம். ஸோ அதனால வடக்கு பண்ணலாம், கிழக்கு பண்ணலாம். மேம், பொங்கல் அன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் தப்பி தவறி கூட செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? மொட்டை அடிக்கக்கூடாது, அதற்கப்புறம் முடி கட் பண்ணக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. அதற்கப்புறம் புது துணி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் வச்சு தான் போடணும். அதற்கப்புறம் தானம் தர்மம் கண்டிப்பாக கொடுக்கலாம். பொங்கல் அன்று ஒட்டடை அடைக்காதீங்க. நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் வீடு கிளீன் பண்ணி அன்னைக்கு செய்யக்கூடாது. முன்னாடியே மார்கழி முடியுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம போகி அன்று கூட செய்யக்கூடாது. போகிக்கு முன்னாலே செஞ்சிடணும். மார்கழி மாதமே கழிதல் மாதம். ஸோ அந்த முன்னாடி எங்கள் அம்மா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேய்ப்பாங்க.
அவங்களுக்கு சீர்வரிசை கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா Okay. அவ்வளோ பாத்திரத்தையும் இழுத்து போட்டு நம்மளையும் சேர்த்து வேலை வாங்கி தேய்ப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. பட் ஆனால் முடிஞ்ச அளவு ஒட்டடை எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒட்டடையெல்லாம் க்ளீன் அதாவது போகிக்கு முந்தைய நாளே. Okay. பொங்கல் அன்று எதையுமே செய்யக்கூடாது. எல்லாமே போகி அன்றே முடித்து நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி கிடச்சி எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம். மற்றபடி அன்றைய தினம் இந்த துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, பூஜை பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. மாட்டுப் பொங்கல், அடுத்து காணும் பொங்கல். ஸோ இந்த 2 பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணும்? மாட்டு பொங்கல் மோஸ்ட்டாக மாடு வச்சுருக்கவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டு சைடெலாம் மாடு வச்சுருந்தோம், செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போவும் எங்கள் வீட்டு ரிலேஷன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் போவோம். முக்கியமாக மாட்டு பொங்கலுக்கான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உழவர் திருநாள் தான் பொங்கல். உழவருக்கு யூஸ் பண்ணக்கூடியது மாடு யூஸ் பண்ணுவோம் அதனால் மாட்டுக்கு வந்து நம்ம அன்னைக்கு உணவு என்ன வேணாலும் கொடுக்கலாம். நல்லா அதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போய் திணிச்சிடாதீங்க. வச்சு சாப்பிட்ற மாதிரி வாங்கி கொடுங்க. அதாவது வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு மூட்டை தவிடோ புண்ணாக்கோ அந்த மாதிரி கம்பு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு போய் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு நல்லா மாலையெல்லாம் போட்டு ஒரு டவல் ஒன்று வாங்கி மாட்டுக்கு கொடுங்க. நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லையே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, தீபாவளி பொங்கல் மற்ற நாட்களில் துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு முதல்ல துணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். விநாயகருக்கு குலதெய்வத்துக்கு துணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஆமாம். அதே மாதிரி இந்த வருடம் நீங்கள் விநாயகருக்கு குலதெய்வத்துக்கு எடுக்கும்போது மாட்டுக்கும் சேர்ந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஓகே. நீங்கள் எங்கே போகிறீங்களோ எங்கே பார்க்குறீங்களோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக மாடு இருக்கும். போயிட்டு அந்த மாட்டுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ போட்டு அந்த துண்டை போட்டுட்டு உங்கள் கைகளால் வாழைப்பழமோ வாழைக்காவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உணவை தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக மாட்டோடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். மாட்டுப்பொங்கல் அதுதான். ஓகே. ஸோ அடுத்ததாக காணும் பொங்கல். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணணும் மேம்? பொதுவாக அன்னைக்கு தான் எல்லாருமே வந்து சொந்த பந்தங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த நாள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக காணும் பொங்கல் என்னென்னா, உழவர்கள் அந்த பல நாளாக உழைச்சிட்டு இந்த பொங்கல் அன்னைக்கு தான் சாமி கும்பிட்டுட்டு மாட்டு பொங்கல் முடிச்சுட்டு காணும் பொங்கல் மாடு கட்டிக்கிட்டு ஊர் ஊராக போய் சுற்றி பார்ப்பாங்க. அங்கே சந்தையெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம தான் பொங்கலே கும்பிடுறதே இல்லையா? பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம வந்து காணும் பொங்கல் மாதிரி டூர் எடுத்துகிட்டு கிளம்பிடுறோமே. முன்னாடியே பிளான் போட்டு இந்த ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலான்னு பண்ணிடுறோமே. ஆக்சுவலாக அதை கரெக்டாக முன்னாடியே செஞ்சிடும் நம்ம எல்லாருமே. ஸோ காணும் பொங்கலுக்கு நம்ம உறவினர்களை போய் பார்த்து, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு மெசேஜ் கூட பாருங்கள். எனக்கு லாஸ்ட் இயர் முந்தின இயர் இருக்கும்போது சொந்த நட்போ நண்பர்களோ தனித்தனியாவது மெசேஜ் போடுவாங்க. இந்த நியூ இயருக்கு, பொங்கலுக்கு, தீபாவளிக்கு. இப்போல்லாம் ஸ்டேட்டஸ். ஓகே. ஆமாம். ஸ்டேட்டஸை பார்த்து தெரிஞ்சுக்கோ நீ. நான் உனக்கு தனியாக அனுப்புறது கூட எங்களுக்கு டைம் இல்லைன்ற மாதிரி வந்துட்டாங்க இப்போ. அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அன்றைய ஒரு தினம் மட்டும் ஒன்று நண்பர்களை போய் பார்க்குறதோ இல்லை உறவினரை போய் பார்க்குறதோ இல்லை நீங்களே உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்தாவது அமர்ந்து உட்காந்து அன்றைக்கி ஏதாவது பிடிச்சதை சமைச்சு பிடிச்சதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி இருங்க. அதுதான் காணும் பொங்கல். இது நான் என்னுடைய இது சொல்கிறேன். காணும் பொங்கல் வெளியில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. உறவினரெல்லாம் மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டோ இல்லை காரில் கூப்பிட்டுட்டோ. பழைய டைம் மாட்டு வண்டி இருந்துச்சு, இப்போ கார் வந்துடுச்சு. இப்போது அதனால் காரில் கூட்டிகிட்டு கிளம்பலாம். முடியாதவங்க, வசதி வாய்ப்பு இல்லை, எங்களால் அந்த இதுக்கு போக முடியல, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், இங்கே இருக்குன்றவங்க அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாம். நண்பர்கள்கிட்ட போய் பார்த்து ஃபோனை கொஞ்சம் நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை ஃபோனை பண்ணி வீட்லேயே வச்சுட்டு போங்க. ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் பேசுங்க. இதெல்லாம் வந்துடுச்சுனால நிறைய விஷயம் மாறிடும். கண்டிப்பாக. இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நியூயார்க்கு ஜாதகம் நிறைய பார்க்குறேன். லண்டன் ஜாதகம் ரீசெண்ட் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக 20-25 டேஸில் சொல்கிறேன். குறைஞ்சது ஒரு 12-13 ஜாதகம் லண்டன் ஜாதகம். அங்கே சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க. ஓகே. அம்மா அப்பா கிட்டேயே சில விஷயம் கூட ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க ஹெல்த் ரீதியாக உனக்கு என்னம்மா உடம்பு முடியலையா, வயிறு வலிக்குதா, எதனா கூட ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. அதை ஷையாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்லெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுறதுக்கு கூட அசிங்கமாக நினைப்பாங்களாம். அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் பேசணுமா. ஓகே. ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலோ ஒரு ஹாய் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹாய் போடுறேன்னா நீங்கள் அந்த ஹாயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணால் தான் நான் மேற்கொண்டு உங்களுக்கு மெசேஜே பண்ணணுமா. ஓகே. இல்லைன்னா மெசேஜே பண்ணக்கூடாதான். அப்படி மீறி நான் தெரியாமல் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்னை கண்டபடி திட்டுவீங்க. இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சு ஒருத்தர் சொன்னால் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல.
அங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் பார்த்தது ஒரு 14 ஜாதகம் கிட்ட இருந்துச்சு, 13 ஜாதகம். அதில் ஒரு 2 ஜாதகம் மட்டும் ஒரு ஏஜ் பீப்புள்ஸ். ஓகே. இதில் ஒரு 10-11 ஜாதகம் ஆம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க தான். இந்த 16, 17, 12, 11, 14 அந்த ஏஜ் குரூப் தான். கஷ்டமாக இருக்குது கேட்டால். ஆல்ரெடியே நமக்கு ஃபாரின் கல்ச்சர் என்ன, ஒரு சர்டன் 20 ஏஜ் ஆகிடுச்சு, 16 ஏஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க இண்டிபெண்ட். கரெக்டுங்களா? அது அவங்க ஊருக்காரங்க ஓகே. நம்ம இந்தியன் பீப்புள் அங்கே போயும் நம்மளுடைய பிள்ளைங்களும் அப்படி தான் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம யாருமே இப்போது இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு கேப், ஒரு இது கொடுக்கறது இல்லை, டைம் கொடுக்கறது இல்லை பேசுறதுக்கு. எல்லாம் மொபைலுக்கு கொடுக்குற டைம் ஒரு பீப்புளுக்கு கொடுத்துக்கிறது இல்லை, கனெக்ஷன் இல்லை. அதெல்லாம் இந்த மாதிரி நாளில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பார்க்குறது ஃபாரின் ஜாதகத்துக்கு காலப்போக்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த நாளெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இல்லை சைலண்ட் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க. எதுக்கோ ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இன்றைய நாள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஃபோன் சைலண்ட் போட்டு வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது காணும் பொங்கலாக இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாக இந்த பொங்கல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக நம்ம தமிழர் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய திருநாள். ஸோ இந்த நாளில் என்ன பண்ணணும், ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம காலப்போக்கில் வந்து மறந்து போனோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி.